அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காந்தா இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். காந்தாங்கிறது 1950ல வந்து சென்னை திரையுலகில வந்து ஒரு பொற்காலத்த வந்து தொடங்குது. அங்க ஐயான்னு புகழ்பெற்ற கணவரோட வாட இயக்குனர் வந்து இருக்காரு. அவர் தான் வந்து சமுத்திரக்கனி. சினிமாவோட ஆழத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். தனது வாழ்க்கையில வந்து படத்துக்காகவே வந்து அர்ப்பத்தினவர். ஐயாவோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பெயர் வந்து சந்திரன். எல்லாரும் வந்து அவர வந்து டி.கே. மகாதேவன் வந்து கூப்பிடுவாங்க. அவர் தான் வந்து துல்கர் சல்மான் வந்து இந்த கதாபாத்திரத்த வந்து ஏற்றிருக்காரு. ஐயாவோட சீடர். ஐயா அவர வந்து கண்டுபிடிச்சு, பயிற்சி அளித்து ஒரு நட்சத்திர நடிகரா வந்து மாத்தி திறன வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்களோட உறவு வந்து வெறும் குரு, சிஷ்யன் மட்டும் வந்து கிடையாது. அதுக்கும் மீறியான அன்பு, மரியாதை, கலை பற்றிய பொதுவான மனப்பான்மையுடன் கூடிய ஒரு தந்தை, மகன் போன்ற ஆழமான உறவு. ஆனா, மகாதேவன் நட்சத்திர புகழ வந்து நட்சத்திரத்தோட புகழ் உச்சத்த அடைஞ்சதுக்கப்புறம் வந்து, அவங்களுக்கிடையே வந்து பெரிய பிணைப்பு பதட்டமாக மாறத் தொடங்குது. ஐயா வந்து ஒரு லட்சிய திட்டத்தில வந்து ஒரு பெண்ண மையப்படுத்தி ஒரு திரைக்கதைய வந்து எழுதுறாரு. இது வந்து கதாநாயகிய பொறுத்த கதை. அவளோட ஆத்மா வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லாம வந்து, கலையோட சின்னமா இருக்க வேண்டும்னு சொல்லி அவர் நெனைக்கிறாரு. அந்த படத்துக்கு பேர் வந்து சாந்தான்னு வந்து அவர் வந்து பேர் சூட்டுறாரு. அந்த படத்தோட கதாநாயகியா நடிக்க வந்து குமரிங்கிற ஒரு கேரக்டர வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. குமாரி வந்து அப்பாத்தி அப்பாவித்தனமாவும், எளிமையாவும் கொண்ட ஒரு நடிகை. ஆனா வந்து ஐயாவோட பார்வைக்கு, அவரோட கதையோட கனவுகளையும் மையமா கொண்ட ஒரு உணர்திறன் மிக்க ஆத்மாவா வந்து குமரி வந்து ஐயாவுக்கு வந்து தெரிஞ்சா. ஐயா வந்து குமரி வந்து ஒரு நடிகையா மட்டும் இல்லாம வந்து, தான் திரைப்படத்தோட ஆத்மாவா வந்து மாற்ற விரும்ப வந்து ஒரு படைப்பு துணையா வந்து அவர் வந்து பார்த்தாரு. நான் வந்து சாந்தா வந்து அவரோட படத்த வந்து விரிவாக்கமாக மட்டும் இல்லாம வந்து அவரோட சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நெனச்சாரு. மகாதேவன் வந்து இந்த சமயத்துல வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா வந்து ஆயிட்டாரு. இந்த சமயத்துல வந்து சாந்தாவோட படத்துல வந்து சின்ன கதாபாத்திரமா வந்து மகாதேவன வந்து கூப்பிடுறாரு ஐயா. ஆனா வந்து அவரோட அங்க படத்துக்கு கூப்பிட்டோனே வந்து அவரோட எண்ணங்கள் வந்து மாறிடுச்சு. அவர் ஒரு கலைஞராக இருப்பது மட்டும் போதாம வந்து என்ன நினைக்கிறார் வந்து, அவர் இந்த படத்த வந்து தயாரிப்பாளரும், அப்புறம் இயக்குனரோட அதிகாரத்தையும் வந்து பெற விரும்பினாரு. அதனால வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஸ்டாரா வந்து மாறிட்டாரு. அதனால வந்து அவரோட செல்வாக்கு, அவரோட பிம்பம், அவரோட அடையாளம் வந்து அவருக்கு வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சது. கதை வந்து இப்போ தான் மாதா வந்து சாந்தா படத்தோட திரைக்கதையில வந்து தடையிட வந்து ஆரம்பிக்கிறார். இத அப்படி பண்ணியிருக்காமே, இப்படி பண்ணியிருக்காமே அப்படின்னு சொல்லி, அவருக்கு ஏத்த மாரி, ஹீரோவுக்கு ஏத்த மாரி வந்து கதைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்த வராரு. அதனால வந்து அவரோட கட்டுப்பாடு வந்து இந்த கதையோட இதில வந்து அதிகரிக்குது. ஒரு நடிகரா மட்டும் இல்லாம வந்து படத்தில வந்து திசைய எந்த படத்தில படம் கதை நடணும் அப்படின்னு சொல்லி, அத மாத்துற ஆளாவும் வந்து அவர் வந்து மாற ஆரம்பிட்டாரு. இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா வந்து, படத்தோட பேர் சாந்தால இருந்து காந்தாவா வந்து மகாதேவன் வந்து மாத்திடுறாரு. இது வெறும் பெயர் மட்டும் இல்ல, இது ஒரு சவால் விடும் செயல். அதாவது அந்த படம் வந்து ஐயாவோடது. ஆனா வந்து அத பின்பத்தோட விரிவாக்கம், தனக்கு கிடைக்கும் அங்கீகாரம் எல்லாமே வந்து மகாதேவனுக்கு தான் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. இந்த நடவடிக்கை வந்து ஐயாக்கு வந்து பிடிக்கவே பிடிக்கல. அது வந்து அவர் மனசுல வந்து பெரிய காயத்த வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சுருச்சு. இதனால வந்து அவங்க உறவுல வந்து முதல் முறையா வந்து விரிசல் விட ஆரம்பிச்சது. குமரி வந்து சாந்தா வந்து கதாநாயகியா வந்து இருக்க வேண்டியது தான். இப்போ வந்து காந்தாவோட கதாநாயகி ஆயிட்டாரு. ஆனா வந்து அங்க பங்கு திரையில மட்டும் நம்ம வந்து உண்மையிலே வந்து அவங்க மகாதேவன் மற்றும் ஐயா 2 பேருக்கும் நடுவுல வந்து ஒரு முக்கியமான மையமா வந்து அவர் இருந்திருக்காரு. அதாவது மீடியமா. இந்த பக்கமும் பேச முடியாம, அந்த பக்கம் பேச முடியாம. அதனால வந்து ஐயா வந்து குமாரிய வந்து ரொம்ப வந்து மதிக்கிறாரு. அவர் நடிகை மட்டும் நம்ம வந்து தான் படத்தோட ஆத்மாவா, ஆன்மாவா வந்து அவர வந்து பார்க்குறாரு. மகாதேவனும் வந்து குமரி மீது வந்து ஒரு வலுவான உணர்ச்சிகரமான ஈர்ப்ப வந்து உணர்றாரு. குமரி வந்து நட்சத்திர அந்தஸ்து, அரசியல் பின்னணி மட்டும் இல்லாம வந்து அவருடைய ஒரு ஆழமான உறவ வந்து உருவாக்க வந்து முயற்சிக்கிறாரு மகாதேவன். அன்பு, மரியாதை, போட்டி இடையில வந்து குமரி ஒரு சிக்கலான உணர்வோட வந்து போராடிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இந்த பக்கம் ஐயா, இந்த பக்கம் அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பண்ண தெரியாம வந்து போராடிட்டு இருக்காங்க. திரைப்படத்தில வந்து குமாரிக்கு வந்து காந்தான்னு வந்து ஒரு திரைப்படம் மட்டும் இல்ல. அது அவளோட அடையாளம், முக்கியத்துவம், வாழ்க்கையோட ஒரு பகுதியாக வந்து மாறிடுச்சு. அவளோட உணர்ச்சி போராட்டம் படப்பிடிப்பு தளத்தில வந்து அப்பவும் வந்து நடக்குது. அவளுக்கு மட்டும் இல்லாம ஐயா மற்றும் மாதவனுக்கும் வந்து முடிவு கட்ட ஒரு தருணம் வந்து வருது. காந்தா படப்பிடிக்கும்போது ஐயாவும் மகாதேவனுக்கும் வந்து வந்து மோதல் வந்து ரொம்ப தீவிரமாகுது. அவங்களுக்கிடையே வந்து நட்பு, மரியாதை பொதுவாக வளர்ந்து வந்த நிலையில வந்து ஈகோவா வந்து அது வந்து மாறுது. ஐயாவோட வழி என்னன்னா வந்து அவர் உருவாக்குன இந்த கதையில வந்து சீடன் இப்போ வந்து அவருக்கு சவால் விடுறான். மகாதேவன் வந்து தான் வெறும் நடிகை மட்டும் இல்லாம வந்து உண்மையான படைப்பாளியாக இருக்க வேண்டும்னு சொல்லி அவர் வந்து நம்புறாரு. குமரி இந்த இருவங்களுக்கு இடையில வந்து மோசமா வந்து சிக்கிட்டு, என்ன 2 பேரும் இப்படி சண்டை அடிக்கிறாங்கன்னு வந்து ஐயா
வந்து தான் படத்தோட கலைச்சின்னமா வந்து பார்க்குறாரு. மகாதேவன் வந்து அத வந்து தனக்கு ஒரு பின்பம், லட்சியமா வந்து அவர் வந்து பார்க்குறாரு. இந்த மோதல் வந்து உணர்ச்சிபூர்வம் மட்டும் இல்லாம வந்து அது தீவிரமா வந்து ஆயிடுது. திரைக்கதைத்த வந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துறாரு மகாதேவன். இதனால வந்து செட்டு வந்து மோதல், பழைய நட்பு, மரியாதை எல்லாத்துலயும் வந்து விரிசல் ஏற்படுது. இப்ப கதையோட முதல் பகுதி வந்து இப்படி ஈகோ கிளாஷ்ல போறப்ப வந்து அன்புக்கும் இந்த மரியாதைக்கும் வந்து சிக்கல் வருது. அப்ப அந்த 2வது பகுதியில வந்து என்ன நடக்குதுன்னா வந்து, ஒரு கொலை வந்து நடக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங்கில. அதாவது படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து, நைட்டு ரொம்ப நேரம் ஷூட்டிங் நடப்பவும் அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு கொலை வந்து நடக்குது. அத வந்து அதாவது அங்க என்ன பழைய பொருட்கள் இருண்ட மூனியமா வந்து அங்க இருக்கு. திடீர்னு வந்து ஒரு கொலை நடக்குது. அப்ப வந்து காவல்துறை அதிகாரியா வந்து விசாரிக்க வராரு ரகுபதி. ராணா டகுபதி வராரு. அவர் வந்து தேவராஜுங்கிற கதாபாத்திரத்த வந்து ஏந்தி வராரு. பொதுவா ஆனா வந்து அவர் ரொம்ப கூர்மையான, ஷார்ப்பான ஆஃபீசர். வந்து கேள்வியெல்லாம் வந்து பிச்சு எடுத்துருவாரு. சம்பவ இடத்த பார்த்து மட்டும் அத யூகிக்காம வந்து ஒவ்வொரு பாத்திரத்தோட, ஒவ்வொரு உணர்வோட மற்றும் ஒவ்வொரு மோதலோட ஆழத்தையும் வந்து அடையாளமா வந்து அந்த கொலையோட குற்றவாளிய வந்து கண்டுபிடிக்க உதவுவாரு. இது ஒரு கொலை வந்து வெறும் குற்றவாளி பின்னணிய மட்டும் உருவாக்குவதில்ல, குறியீடு நிகழ்வாக கூட மாறுது. ஏன்னா வந்து மகாதேவன் ஐயா 2 பேரும் வந்து சந்தேகப்பட்ட நபரா வந்து கொண்டு வராங்க. அவங்களுக்கிடையே வந்து பழைய காயம், ஈகோ போராட்டம், காதல் இதெல்லாம் வந்து மீண்டு வந்து வெளியே வருது. தேவராஜோட விசாரணை வந்து ஆரம்பிக்குது. அது அறியாம வந்து உறவிக்கோட உணவுகள், சண்டைகள் எல்லாமே வந்து இறக்குறாங்க. தேவராஜ் ஐயா வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது. அவர் வந்து தன் சீடனோட மாறிய வடிவத்த பார்த்து, காயமடைய சுயமரியாதை உடைந்த நபரா வந்து அங்க வந்து நிக்கிறாரு. ஆனா ஐயாவோட கண்கள்ல வந்து துயரமும், வெட்கமும் இருக்கு. ஏன்னா வந்து மாதவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நட்பு, மரியாதை வந்து வந்து அவர் மார்க்கெட்டிங்காக வந்து யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில வந்திருக்காரு. மாதவன் அது மட்டும் இல்லாம அவர் படத்தோட பேர் சாந்தாலேருந்து காந்தா வந்து மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இத பார்த்து வந்து ஐயா அவருக்கு வந்து துரோகம் வந்து நினைக்கிறாரு. மகாதேவ் வந்து லட்சியங்கள வந்து பார்க்குறாரு. ஆனா வந்து தன் பிம்பத்த வடிவமைக்க வேணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா வந்து வார்த்தைக்கு இடையில வந்து வெறும் உண்மை இல்லாம வந்து வெறும் வெறுப்பு தான் வந்து உண்டாகுது. இது வந்து சொல்லப்படாத மர்மங்கள் வந்து இப்ப நெறைய வந்து இருக்கு. மகாதேவன் அதிகாரம் பெறுவதற்கு மட்டும் இல்லாம வந்து ஒரு கொலை வர சென்றிருக்கிறான்னு சொல்லி தேவராஜ் வந்து நினைக்கிறாரு. குமரியும் வந்து அப்ப வந்து விசாரணைக்கு வராங்க. ஏன்னா வந்து அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து முக்கியமான ஆளா வந்து குமரி தான் இருக்காங்க. அவங்க என்ன பார்த்தா யாரிடம் பேசினா, அவரோட உணர்வு குழப்பமாவே இருந்தது தேவராஜ் வந்து கேட்குறாரு. குமரியுடைய வழி என்னன்னா வந்து, அவங்களுக்கு வந்து பயம், அவங்க விசுவாசம், வார்த்தைகள் வந்து தெளிவா வந்து தெரியுது. ஆனா வந்து அவங்க முழு உண்மைய வந்து சொல்லல. ஏன்னா வந்து அவங்க இன்னும் வந்து ஆபத்தான விஷயம்லாம் வந்து நெறையா 2 பேருக்கு நடுவுல வந்து நடந்திருக்கு. விசாரணை முன்னேறும்போது உண்மையிலே வந்து நெறையா முடிச்சுகள் வந்து நிகழுது. கொலை வந்து ஒரு தனி நபர் வந்து ஆள் வந்து பண்ணல. வந்து குருவும், சீடருக்கும் இடையிலான அன்புக்கு அடிப்படையில இடையில கலைக்கும், அதிகாரிக்கும் இடையில ஒரு ஆழமான, கொடூரமான, உண்மையான போராட்டம் வந்து தேவராஜ் வந்து உணர்றாரு. மகாதேவன் வந்து தன் கனவ வந்து நினைவாக்குறாரு. ஆனா வந்து அத வந்து இழப்பதாகவும் வந்து உணர்றாரு. மகாதேவன் வந்து தனக்கு அடையாளமா, அதிகாரமும் வந்து இந்த காந்தாங்கிற படம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா வந்து குமரி வந்து இதில வந்து உணர்ச்சிபூர்வமா வந்து நடுவுல வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்களோட அன்பும், விசுவாசமும் வந்து அப்பாவித்தனம் எல்லாமே வந்து இந்த போர்ல வந்து காயமடையுது. தேவராஜ் வந்து முன்னால வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய வந்து ஒருவர் தான் வந்து கொலைக்கு வந்து காரணமா இருக்குன்னு வந்து உண்மைய வந்து வெளிப்படுத்துறாரு. கொன்னதுக்கு காரணம் வந்து வெறும் அதிகாரம் மட்டும் இல்ல, உணர்ச்சி, விரக்தி, தற்காப்பு ஆகியவற்றுக்கு சிக்கலான ஒரு கலவையா வந்து இருக்கு. அந்த காட்சி வந்து சட்ட ரீதியா மட்டும் இல்லாம வந்து நெறிமுறை மற்றும் உணர்ச்சிவசமாவோட கேலியாவும் இருக்கு. கொலையோட மர்மம் தீர்க்கப்பட்டப்போ காந்தா திரைப்படம் வந்து ஒரு புதிய சமநிலைய வந்து உருவாக்குது. ஆனா இந்த சமநிலை வந்து முழுமையா வந்து அமைதி கொண்டு வரல. ஏன்னா மாதவன் வந்து வெற்றிக்காக வந்து பெரிய விலை வந்து குடுத்துருக்காரு. தான் விரும்பிய அதிகாரத்த வந்து அவர் வந்து அடைஞ்சிடுறாரு. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து ஒரு வெறுமையா வந்து அது உருவாகிடுது. ஐயா வந்து சுயமரியாதை உடைஞ்சாலும், அவரோட அன்பும், உறுதியும் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இருந்தாலும் வந்து கலைக்கும் அவரோட கனவும் வந்து முன்பு போல வந்து இல்ல. ஏன்னா வந்து அவர் வந்து ஸ்டுடியோக்கு வந்து திரும்பிறாரு. அப்போ வந்து அவரோட பார்வை வந்து மாறியிருக்கு. ஏன்னா குமரி வந்து அப்பாவித்தனம், நம்பிக்கையோட வந்து மிக காயம்பட்டுருக்காங்க. இப்போ படம் வந்து நல்லபடியா வந்து இயக்கிறாங்க. படத்தோட முடிவுல வந்து காந்தா திரைப்படம் வந்து முடிஞ்சது. ப்ரீமியர் ஷோ வந்து முடியுது. அங்க வந்து எல்லாரும் வந்து ஆடியன்ஸ்லாம் பார்த்து வந்து கை வந்து தட்டுறாங்க. இப்ப ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து ஐயா, மகாதேவன், குமார் 3 பேரும் வந்து மௌனமா வந்து இருக்காங்க. அவங்களோட வெற்றியும், அவங்களோட புகழ், அவங்களோட அடையாளம் இது எல்லாமே வந்து நெறையா விலை வந்து குடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்க அப்ப தான் வந்துட்டு உணர்றாங்க. இதோட இந்த காந்தா இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.